பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ சொல்லாதீங்க, சொல்லுங்கள். நான் சொல்லும்போது சொல்லணும்னா நான் முதல்ல அந்த துவாவை பற்றி ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் துவாவை நான் ஓதி காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஓதி அதுக்கப்புறம் நான் அர்த்தம் சொல்லி அதுக்கடுத்து நான் விளக்கம் சொல்லி தருவேன். சரியா? ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இப்போ நம்ம ஒரு துவாவை படிக்க போகிறோம். இந்த துவாவுக்கான பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சையதுல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு இந்த துவாவிற்கு பேர் சொல்லப்படுகிறது. சையது அப்படின்னு சொன்னால் தலைவர்னு அர்த்தம். இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னால் பாவ மன்னிப்புன்னு அர்த்தம். இந்த துவாவிற்கு என்ன பேர் தமிழில் நம்ம சொல்கிறது அப்படின்னா பாவ மன்னிப்பு துவாக்களில் தலைமையான துவா என்று இந்த துவாவிற்கு பேர் சொல்லலாம். நம்ம பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு எவ்வளவோ துவாக்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த எல்லா துவாவுக்கும் தலைமையான ஒரு துவாவாகத்தான் இந்த துவா என்பது அமைகிறது. இந்த துவாவை யார் ஓதி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமான முறையில் மன்னிக்கின்றான். அவர் எந்த அளவுக்கு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு மனிதர் ஒரு பெரிய மலை அளவுக்கு பாவம் செஞ்சுருக்காரு அப்படின்னாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே நேரத்தில் ஒரு மனிதர் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கையின் அளவில் பாவம் செஞ்சுருக்காரு அப்படின்னாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. அப்போ எண்ணிலடங்காத பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்காத பாவம் ஒன்றே ஒன்று தான். அது என்ன பாவம்? அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அது என்ன பாவம்? யாருக்கா தெரியுமா? தொழுகையா? அல்லாஹ் மன்னிக்காத பாவம் என்ன பாவம்? அல்லாஹ் மன்னிக்காத ஒரே ஒரு பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்கின்ற பாவம்தான். ஷிர்க் செய்கிறாங்க இல்லையா? அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்கள் இல்லையா? இப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டா? மன்னிக்கவே மாட்டான். ஒரு நேரம் நீங்கள் தொழலை அப்படின்னு சொன்னால் கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பு வைக்கலைன்னா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு நேரம் குரான் ஓதல்னா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு நேரம் ஒரு பொறாமப்பட்டால் கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு நேரம் ஒரு கோவப்பட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு நேரம் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு நேரம் யாரையாவது அடிச்சிருந்தாலோ யாருக்காவது ஒரு துன்பத்தை கொடுத்துருந்தாலோ அல்லது வேறு ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அந்த பாவத்தை மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிக்கணும்னு நினச்சா, அல்லாஹ் மன்னிக்கணும்னு நாடுனா இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிச்சே தீருவான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரே ஒரு பாவம் இருக்குன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது? ஷிர்க் செய்கிறது. என்ன ஷிர்க் செய்கிறதுங்க? வீட்டில் ஏதாவது ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் உடனே போய் ஏதாவது ஒரு கோயிலில் போய் பேர் போட்டு பார்க்கணும், மந்திரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் நைட்டு நேரத்தில் 2 முட்டையை தெரு முக்கில் போய் உடச்சிட்டு வருவன்ட்டு போகிறது. இது மாதிரி இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் சில காரியங்கள் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது ஷிர்க்கு. சில பேர் சொல்லுவாங்க, சில வயசான ஆச்சாமார் சொல்லுவாங்க, இப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது என்னது? அது ஷிர்க்கு. அல்லாஹ் அதை மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் என்னவே செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மாட்டான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யக்ஃபிரு ஜமீஇ ஸுனூப், அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்கின்றான், இல்லை ஷிர்க, இணை வைத்தலை தவிர அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் என்ன செய்கிறாங்க? மன்னிக்கிறான். அப்போது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நாம் செஞ்ச குற்றங்கள் அகழப்படுவதற்கு, பாவமற்று தூய்மையான மனிதர்களாக நாம் வாழ்கிறதுக்கு தினமும் நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடணும். நம்ம அல்லாட்ட எப்போ தேடணும்? தினமும் தேடணும். நோம்பில் மட்டும் இல்லாமல், நோம்பில் ஒத்தப்படையில் மட்டும் இல்லாமல், நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் அல்லாட்ட என்ன செய்கிறதுங்க? பாவ மன்னிப்பு தேடுறது. காலையில் எப்படி பாவ மன்னிப்பு தேடணும்? யா அல்லாஹ், இன்றைய காலை தினம் விடிந்து விட்டது, இன்றைய காலை தினத்திலிருந்து இரவு உறங்கும் போகும் வரையில் நான் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட என்ன செய்கிறது? துவா செய்கிறது.
நைட்டு நேரத்தில் என்ன துவா செய்கிறது? யா அல்லாஹ், இந்த இரவு நேரத்தில் நான் ஏதாவது இந்த காலை விடிந்ததிலிருந்து இரவு அடைகின்ற வரையிலும் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறது? பாவ மன்னிப்பு தேடுறது. சரி, இப்போ நம்ம பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய துவாக்கள்லையே தலைமையான ஒரு துவாவாக இருக்கிறது. நான் இதில் இருக்கிற பொருட்களை சொன்னாலும் சொல்லுவேன், இல்லைனா ஒத்த வார்த்தைகளுக்கு நான் என்ன செய்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். தமிழ் பொருட்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க, படித்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறா? இப்போ துவாவை வந்து நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு வாட்டி என்ன செய்யணும், அப்படியே கையை வச்சு சும்மா கவனிக்கணும். அதுக்கடுத்து நான் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் சொல்லணும். சரியா? இப்போ பாருங்கள், துவா எப்படி ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب இல்லா அந்த. திரும்ப ஒரு வாட்டி கையை வச்சு கவனித்து பார்த்துக்கணும். பொறுமையாக நான் சொல்கிறேன். கையை வச்சு கவனிக்கும் போது நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. திரும்ப ஒரு வாட்டி நல்லா சத்தமாக சொல்லுங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துவாவுக்கு ரொம்ப அழகான அர்த்தங்களை இமாம்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. துவாவினுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கவனத்தில் கொண்டு படிக்கணும். பாருங்க, முதன்மையாக என்ன வார்த்தையை சொல்கிறாங்க? அல்லாஹும்ம
அல்லாஹும்மாக்கு என்ன அர்த்தம்? இன்கமிங் வாய்ஸ் கால் யா அல்லாஹ். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நிறைய துஆக்களை நீங்க என்னன்னு படிச்சிருப்பீங்க, அல்லாஹும்ம 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 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்த ரப்பி, அன்த ரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே எங்கள் ரட்சகன். தெரிஞ்சு சொல்கிறீங்களா இல்லை தமிழில் இங்கே பார்த்து சொல்கிறீங்களா? நீயே எங்கள் ரட்சகன். அந்த நீ ரப்பி எனது இறைவன், நீ எனது இறைவன். லா இலாஹ, லா லா இலாஹ வணக்கத்திற்குரியவன். லா இலாஹ வணக்கத்திற்குரியவனுங்க அங்கே தமிழாக்கத்தில் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி போட்டிருக்காங்க. லா இலாஹ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. லா இலாஹ என்ன அர்த்தம்? உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்த ரப்பி நீதான் எனது இறைவன். லா இலாஹ உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் தவிர வேற யாராவது இறைவனாக இருக்க முடியுமா? இல்லை, அல்லாஹ் ஒருவனே இறைவனாக இருக்கின்றான். புரியுங்களா? வணங்குவதற்கும் அவன்தான் தகுதி படைத்தவன், நமக்கு அனைத்தையும் வழங்குவதற்கும் அவன்தான் தகுதி படைத்தவன், நம்மை தண்டிப்பதற்கும் அவன்தான் தகுதி படைத்தவன், நம்மை மன்னிப்பதற்கும் அவன்தான் தகுதி படைத்தவன், நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கும் அவன்தான் தகுதி படைத்தவன், நம்மை நரகத்திற்கு அனுப்புவதற்கும் அவன்தான் தகுதி படைத்தவன். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ்விற்கு இணையோ துணையோ கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சரி, அப்போ லா இலாஹ அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த. இல்லா அப்படின்னு சொன்னால் இல்லா அன்த உன்னை தவிரன்னு அர்த்தம். லா இலாஹ லா இல்லை, இலாஹ கடவுள் இல்லை, இல்லா அந்த உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை. புரியுதுங்களா? ஹலக்கு தனி, ஹலக்கு தனி நீயே என்னை படைத்தாய். நம்மை படைத்தது யாரு? அல்லாஹ். நம்மை பெற்றெடுத்தது வேண்டுமென்றால் நமது தாயாக இருக்கலாம், நம்மை வளர்த்தது வேண்டுமென்றால் நமது தந்தையாக இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்தவன் யாரு? அல்லாஹு தான் நம்ம என்ன செஞ்சான்? படைச்சான். அல்லாஹ் படைச்சு நீங்கள் இப்படி தான் வாழணும்னு சொல்லி சில வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் நமக்கு சொன்னான். வ இன்னும் அனா நான் அப்துக உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன். நான் யாராக இருக்கிறேன்? அல்லாஹ் அடிமையாக இருக்கின்றேன். நம்மெல்லாம் யாருடைய அடிமையாக இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த உலகத்தில் ஒரு எஜமானன் இருந்து, அதாவது ஒரு மன்னர் இருந்து, அந்த மன்னருக்கு அடிமைகள் இருந்தால் அந்த மன்னர் அடிமைகளை என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதையெல்லாம் அந்த அடிமைகள் செய்யணும். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மன்னர் சொல்கிறாரோ அதையெல்லாம் அந்த அடிமைகள் செய்யக்கூடாது. அப்போ நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொன்னதை செய்கிறோமா? அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் செய்கிறோமா? இல்லை. அல்லாஹ் தடுத்த எல்லாத்தையும் செய்யாமல் இருக்கிறோமா? அதுவும் இல்லை. அப்படி தானே? நம்மளால் எது முடியுமோ அதை செய்கிறோம், எது நம்மளால் முடியலையோ நம்ம அதை செய்கிறதில்ல. அப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு உண்மையான அடிமையாக என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்யணும், அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை நாம் செய்யக்கூடாது. அடுத்து பாருங்க, வ அனா இன்னும் நான் அலா அஹதிக்க. அலா அஹதிக்க என்ன அர்த்தம்? அப்போ அனா அலா அஹதிக்க யா அல்லாஹ் நான் உன்னுடைய உடன்படிக்கையின் மீது இருக்கின்றேன். உன்னுடைய உடன்படிக்கையில் மேல் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம எல்லாரும் அல்லாட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சுருக்கோம். என்ன உடன்படிக்கை? யா அல்லாஹ் நீ எதெல்லாம் சொல்கிறியோ அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒரு உடன்படிக்கையும் செஞ்சுருக்கிறோம், அல்லாட்ட ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறோம். வாதிக்க வ இன்னும் வாதிக்க உன்னுடைய வாக்குறுதியின் மீதும் நான் இருக்கின்றேன். மஸ்ததஅது என்னால் இயன்றவரை உன்னுடைய உடன்படிக்கையிலையும் உன்னுடைய வாக்குறுதியிலும் நான்
நான் இருக்கின்றேன். அஊது பிக்க நான் உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா ஸனஅது என்னது அது வேற. மின் ஷர்ரி மா ஸனஅது நான் செய்த பாவங்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்திலிருந்து என்ன செய்கிறேன், நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுகின்றேன். அபூஉ லக பி நிஅமதிக அலைய என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் நீ எனக்கு எவ்வளவோ அருள் பாக்கியங்கள் என்ன செஞ்சிருக்கிற. நல்ல உடம்பை தந்திருக்கிற, நல்ல கண்ணை கொடுத்துருக்குற, நல்ல காதை கொடுத்துருக்குற, நல்ல படிக்கக்கூடிய திறமையை கொடுத்துருக்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்குற. அந்த நியாமத்துக்களை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கின்றேன். அபூஉ பி தம்பி அப்போ நம்ம அல்லாட்ட சரணடைஞ்சிட வேண்டியதான். அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா? யா அல்லாஹ் நான் பாவம் செய்யலை, நான் கரெக்டாக தான் தொழுதேன், நான் ஒழுங்காக தான் மதரசா போனேன், நான் ஒழுங்காக தான் எங்கள் உம்மா பேச்சை கேட்டேன், நான் ஒழுங்காக தான் டிவி பார்க்காம இருந்தேன், ஒழுங்காக நான் பாட்டெலாம் படிக்காமல் தான் இருந்தேன். அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா? அல்லாட்ட சொல்லிடணும், யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்திலிருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். நான் பாவமே செஞ்சாலும் எனக்கு நிறைய நியாமத்தை செஞ்சேன், நிறைய அருள் கொடைகளை செஞ்சேன், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அதே நேரத்தில் நான் செஞ்ச பாவத்திற்காக உன்கிட்ட நான் சரணடைந்து விடுகின்றேன். அந்த பாவத்தை நான் என்ன செய்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி என்னை மன்னித்து விடு. ஃபக்ஃபிர்லி என்னை மன்னித்து விடு. ஃபஇன்னஹு நிச்சயமாக நீந்தான் மன்னிக்கக்கூடியவன். லா யக்ஃபிரு ஸுனூப பாவங்களை யாரும் மன்னிக்க முடியாது. இல்லா அந்த உன்னை தவிர வேறு யாராலும் பாவங்களை மன்னிக்கவே முடியாது. அப்போது இந்த துவாவை நாம் ஓதும்போது நாம் வாழக்கூடிய காலத்தில் நாம் என்னெல்லாம் பாவம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து இந்த துவாவை நாம் அல்லாட்ட கேட்கணும். முடிஞ்சால் 5 நேர தொழுகைக்கு பின்னாடி இந்த துவாவை கேட்கணும். ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு முடித்ததுக்கு பின்னாடி இந்த துவாவை கேட்கணும். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த துவாவை கேட்கணும். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பாவம் என்ன செஞ்சிடும், நடந்துடும். ஏதாவது ஒரு பாவம் என்பது நமக்கே தெரியாமல் நிகழ்ந்துடும். அப்போ எல்லா நேரங்களிலும் இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யணும், ஓதணும். ஒரு பாவம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு நெருடல் வந்தால் கூட இந்த துவாவை என்ன செய்யணும், ஓதணும். ஒரு வாட்டி துவாவை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இப்போ மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் சரளமாக ஓதணும். சரளம் எப்படி ஓதுவீங்க? அப்படி ஓதுறது அது சரளம் இல்லை, அது கவனக்குறையாக ஓதுறது. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت يا رب العالمين. எந்த துவா நீங்கள் ஓதுனாலும் அங்கே இல்லா அந்தன் முடிஞ்சு சொன்னாலோ இல்லை வேறு மாதிரி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலோ நீங்கள் அந்த இடத்துல யா ரப்பல் ஆலமீனோ யா ரஹமர் ராஹிமீனோ, புரியுதா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை செஞ்சுக்கணும், சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? எல்லா துவாவும்னா இந்த மாதிரி தௌபான்னு வரக்கூடிய துவா, வேறு மாதிரி உடல் ஆரோக்கியத்தை தேடக்கூடிய ஒரு துவா வருது, புரியுதுங்களா? அந்த மாதிரி துவாக்களில் இப்படி ஒரு வார்த்தையை செஞ்சுக்கணும், சேர்த்துக்கொள்ளணும். சரி, உட்காந்து படிங்க. ஆலிம் வந்துட்டாங்களா?